அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, யூஜிடிஆர்பியான ரிசல்ட்டு கடந்த 2 நாட்களாக வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இன்றைக்கி வந்த சப்ஜெக்டுக்கான அந்த ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து ரிசல்ட்டுள்ள கொரீஸு, அதில் இருக்கிற ஒரு முழுமையான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்ட் 3 வீடியோ. இது ஆல்ரெடி நமக்கு பாட்னி, சுவாலஜி அந்த 2 சப்ஜெக்டுக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா முந்தா நாள் வெளியிட்டிருந்தாங்க 18ஆம் தேதி. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கான லிஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்க. இன்றைக்கி கெமிஸ்ட்ரிக்கான லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா சிவிக்கு கொடுத்த மொத்த டோட்டல் ரேஷியோ லிஸ்ட்டை விட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 1:1.25 அப்படின்ற ரேஷியோவில் சிவிக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்களே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒதுக்கிட்டாங்க. ஸ்கூல் எஜுகேஷனில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்தெந்த கேண்டிடேட் அப்படின்னு அவங்களே ஸ்ப்ளிட் பண்ணி ஒதுக்கிட்டாங்க. ஜென்ரலாகவே கவுன்சிலிங் போனால் மட்டும் நம்ம பிளேஸை தான் சூஸ் பண்ணலாமே தவிர டிபார்ட்மெண்ட் அப்புறம் மாற்ற முடியாது. ஸோ அதுதான் இப்போ இந்த இதில் புதுசாக வந்திருக்கு. எல்லா இதுலேயுமே கடந்த 2 நாட்களாக வந்திருக்கு. இன்றைக்கும் அப்படி தான் வந்திருக்குது. அது இல்லாமல் நிறையா கேண்டிடேட் இப்போ தான் அவைலபிளாக இல்லை ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில். அதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு இதுலேயுமே. ஸோ அதுவும் இதில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அந்த டிஎஸ்சி, டிஎம்இ, டிஎம்எஸ், ஏடிடபிள்யூ, ஐஇடிஎஸ் அப்படின்னா என்ன, அதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதாவது யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க. இதுதான் நம்ம நார்மலாகவே அந்த நோட்டிஃபிகேஷனில் தெரியும். அந்த டிஆர்பி வெப்சைட்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா கரண்ட்டில் அந்த வாட்ஸ் நியூ அப்படின்ற பேஜில் அங்கே ஓடிட்டுருக்கோம். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த டீட்டெயில் வரும். இதுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னைய டேட்டில் கெமிஸ்ட்ரிக்கான அந்த லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. ப்ரொவிஷனலி செலெக்ஷன் லிஸ்ட்டு, தற்காலிக தேர்வு பட்டியல். அப்புறம் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் அதுவும் கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லா சப்ஜெக்ட் கொடுத்த மாதிரி இதுலேயும் யார் யார் எலிஜிபிள் கேண்டிடேட் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதில் இப்போ கெமிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. எக்ஸஸாக இதில் என்ன புதுசாக ஒரு தகவல் அப்படின்னாக்கா, கீழே குறிப்பு பாருங்கள். சப்போஸ் இதில் வந்து நமக்கு வந்து அவைலபிள் கேண்டிடேட் இல்லை அப்படின்னாக்கா அந்த ஜென்ரல் லிஸ்ட்லேருந்து திரும்ப சிவிக்கு கூப்பிட்டு அவங்கள வந்து ஃபில் பண்ண போகிறதா அப்படியே குறிப்பு 2 நாளாக கொடுக்கல. இன்றைக்கி புதுசாக கூட அப்போ செகண்ட் லிஸ்ட்டு கன்ஃபார்ம் எல்லா சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபார்ம் செகண்ட் லிஸ்ட்டு போடுவாங்க. சரிங்களா? ஓகே சரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இவங்க இப்போ என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒதுக்கிட்டாங்க. ஸோ இந்த டெம்பரரியாக அந்த ப்ரொவிஷனல் செலக்ட் பண்ண அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் ஆர்டர் அது யார் கொடுப்பாங்க அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் கவுன்சிலிங் வச்சு தனித்தனியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான பணி நியமன ஆணைகள் நியமனத்திற்கான அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்த பிறகு சம்பந்தப்பட்ட பயனர் துறைகளால் தனித்தனியாக வழங்கப்படும். அது நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. 3/2023 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு அங்கே எங்கே அவைலபிளாக இருக்கோ அந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணுற இடத்த கொடுப்பாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் இப்போ மாற்ற முடியாது. அந்தந்த நேமுக்கு நேராக என்ன டிபார்ட்மெண்ட் அவங்க அலாட் பண்ணிட்டாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் உங்களுக்கு கவுன்சிலிங் ஆர்டர் வரும் தனித்தனியாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது அவங்களே டிஆர்பியை சொல்லியிருக்கிறாங்க. அந்த பட்டியலில் ஏதாவது தவறு இருக்குது அப்படின்னாக்கா அது திருத்தம் பண்ணுறதுக்கு முழு உரிமை வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது தவறு இருந்தாலும் சரி, அது தவறு ஏற்படுத்தினாலும் சரி, அல்லது அந்த தவறுதலாக யாராவது கேண்டிடேட் செலக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லது செலக்ட் பண்ணாமல் இருந்தாலும் சரி, அதை அந்த பட்டியலையே முழுமையாக திருத்துறதுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு ஒரு முழு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த போஸ்டிங்கை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த ஹைகோர்ட்டுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுறாங்க. அதாவது இந்த தேர்வு முற்றிலும் தற்காலிகமானது மற்றும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்ச் ஆகியவற்றின் நிலுவையில் உள்ள பல்வேறு ரிட் மனுக்களுக்கு உட்பட்டது. அங்கே நிறைய பேர் ரிட் மனு போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த கேஸோட தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ அந்த கெமிஸ்ட்ரி லிஸ்ட்டை பார்த்துடலாம். முதல்ல எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டை பார்த்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் இன்னைய டேட்டில் கெமிஸ்ட்ரி ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நேமு, அது சீரியல் நம்பர், ரோல் நம்பர், நேம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி, அவங்க என்ன கேட்டகரியில் வராங்க, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பீரியட் ஏதாவது உண்டா, செகண்ட் கிரேட் டீச்சரா, அப்புறம் ஆப்டர்டு சப்ஜெக்ட்டு, நெக்ஸ்ட்டு அவங்களோட ரிட்டன் டெஸ்ட்டு மார்க்கு, அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் மார்க்கு, டோட்டல் மார்க்கு. ஸோ ஒரு 2 சேர்த்து டோட்டல் மார்க்கு. அதுக்கப்புறம் அது என்ன டேர்னில் வராங்க, அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் ஆகக்கூடிய அந்த கேட்டகரி சிவி, கரண்ட் வேகன்சியா, பேக்லாக் வேகன்சியா, ஷார்ட் ஃபால் வேகன்சியா, அதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகுங்க இது. ஸோ இப்போ கெமிஸ்ட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா 135 மார்க் ரொம்ப ஹையஸ்ட்டு மார்க் நினைக்கிறேன். 150க்கு சரி 150 ப்ளஸ் ஒரு 5, 155க்கு 135 மார்க்கு ஃபஸ்ட்டு மார்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அங்கே சூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கேண்டிடேட் நமக்கு எத்தனை போஸ்டிங் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 300க்கு மேலே நினைக்கிறேன் போஸ்டிங். டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸை விட அதிகம் 375 போஸ்டிங்கு. பட் அவங்க சிவிக்கு கூட்டினது பார்த்தீங்கன்னாக்கா வந்து 486 பேர் கிட்ட சிவிக்கு கூட்டிருந்தாங்க. 490 பேர்கிட்ட சிவி கூட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 375 பேருக்கு தான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலர் பேஸுக்கு வந்து அங்கே அவைலபிளாக இல்லை கேண்டிடேட். இப்போ எத்தனை பேருக்கு தான் அங்கே போஸ்டிங் கிடச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 350 கேண்டிடேட் மட்டும்தான் அங்கே வந்து போஸ்டிங் கிடச்சிருக்குது. டெம்பரரியாக அந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்கிறாங்க. 350 to 375 409 350 to 409 கிட்டத்தட்ட ஒரு 59 கேண்டிடேட் அவைலபிளாக இல்லை அந்த பர்டிகுலர் கேட்டகரி அப்படின்றால. அந்த IEDSS அந்த ஸ்கூலுக்கான கேண்டிடேட் அவைலபிளாக இல்லை நிறைய இதில். அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி அதில் டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல்லையும் சரி ஒரு சில கேட்டகரியில் ஷார்ட்ஃபால் வேகன்சியில் அங்கே நமக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அங்கே. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் தான் நமக்கு கேண்டிடேட் அவைலபிளாக இல்லை. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 பேர் 40 பேர் தான் அவைலபிள் இல்லைன்னு பார்த்தோம். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 59 பேர் அவைலபிள் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த WH அப்படின்னு கொடுத்தோம், வித்துகல்டு கேண்டிடேட். இப்போ நேற்று மேக்ஸ்லேயும் பார்த்தோம், பாட்னிலையும் பார்த்தோம், சுவாலஜிலையும் பார்த்துருந்தோம். வித்துகல்டு கேண்டிடேட்னா என்ன அப்படின்னாக்கா அவங்க சிவி இருக்கும்போது சர்டிஃபிகேட்டில் ஏதாவது தவறு இருந்திருக்கலாம், சரியாக ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால் வந்து தற்காலிகமாக வந்து அவங்க நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? அந்த ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க லிஸ்ட்டை வந்து சரி பண்ணிவிடுவாங்க. ஸோ மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னாக்கா அந்த வித்துகள் கேண்டிடேட்லாம் யார் யார் இருக்காங்களோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு டிஆர்வியை எவ்வளோ சீக்கிரம் போய் பார்க்க முடியுமோ அங்கே அந்த டிஆர்வி ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணி கேளுங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக நேரு தான் அந்த சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி ஆல்ரெடி சிவி போனவங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் உடனுக்குடன் போய் அதை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அந்த கரெக்டு நெசசரி டாக்குமெண்ட்டை. இப்போ மெயினாக இப்போ ஃபஸ்ட்டு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா வித்துகல்டு டு ப்ரொடியூஸ் ஈக்குவலன்ட் ஜிஓ ஃபார் யூஜி அண்ட் பிஎட் டிகிரி. யூஜி பிஎட் டிகிரிக்கு வந்து ஈக்குவலன்ஸ் ஜிஓவை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணலை, அதனால் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டிடேட் இந்த 50 40 50 180 அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டெட்டு சர்டிஃபிகேட்டே ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரீசனால் ஒரு டெட்டு சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணலை, ஈக்குவல் ஜிஓ ப்ரொடியூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டிகிரியில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், நேம் கரெக்ஷன் இருக்கும், அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க. மேக்ஸில் அந்தமாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 7 கேண்டிடேட் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இது வித்துகள் டெம்பரரி தான் நிறுத்தி வச்சுருங்க தவிர டோட்டலாக இன்எலிஜிபிள் கிடையாது இவங்க. இதை அவங்க சரி பண்ணிட்டாங்க டிஆர் போர்டில் பார்த்து அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. லிஸ்ட்டில் இப்போ நேம் இருக்குது, அவங்க நிறைய வித்துகள்ட்டு அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். WH ஏதோ ஒரு பிளேஸில் அவங்க காமிக்கிற பாருங்க. இப்போ இந்த எஸ்டி இது எஸ்டி உமன் தமிழ் மீடியம் அது இல்லை. இதே பாருங்கள் WH அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் SCA இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா WH கொடுத்து வித்துகள்டு இவங்க வந்து ரீசனால் அவங்க வந்து வித்துகள்டு போட்டிருக்காங்க. அவங்க வந்து உடனுக்குடன் அந்த டிஆர்பி கிரீவன்ஸில் கால் பண்ணி என்னன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்டெப் எடுங்க. சரி, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் இந்த லாஸ்ட்டாக டிபார்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. டிஎஸ்சினா நமக்கு தெரியும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்கிற அந்த வேகன்சி எல்லாமே வரும். அதெல்லாம் BRT வேகன்சி இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக DMS அப்படின்னு ஒரு சில பிளேஸில் கொடுத்துருப்பாங்க. DMS அப்படின்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல்னு சொல்லுவோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மாவட்ட மாதிரி பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். CHEN கார்பரேஷனாக சென்னை கார்பரேஷன் ஸ்கூலு. அதுக்கப்புறம் IEDSS இருக்கும், அதை இன்க்ளூசிவ் எஜுகேஷனல் ஃபார் டிசேபிள்ட் ஆஃப் செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். 2ஆம் நிலை அந்த குறைபாட்டுடைய ஒரு அந்த பள்ளிகள் அதுக்கு மட்டும்தான் ஆட்கள் இல்லைங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களை வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிற கேண்டிடேட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்களோ உங்கள் ஏரியாவில் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிங்க. எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது, எவ்வளோ உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுமோ நெட்டில் போட்டு சர்ச் பண்ணியோ அல்லது வேறு எதாவது மூலமாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கேட்டு அதை வந்து இந்த வேகன்சியை நீங்கள் தெரிஞ்சிங்க. எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ. இப்போ மாடல் ஸ்கூல் அப்படின்னாக்கா நம்ம ஏரியாவில் எவ்வளோ மாடல் ஸ்கூல் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அங்கே உங்கள் பர்டிகுலர் சப்ஜெக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கேதர் பண்ணிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கவுன்சிலிங் போய்ட்டு ஈஸியாக சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட வேகன்சி காமிப்பாங்க உங்கள் மார்க் ஏற்ற மாதிரி. அப்போயே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துங்க. இது வந்து செலக்டட் கேண்டிடேட்டுக்கு. இப்போ வந்து நாட் எலிஜிபிள் கேண்டிடேட், அதாவது இன்எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே
கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரியில் எத்தனை பேர் அப்படின்னாக்கா ஒரு 7 பேர் நினைக்கிறேன். 7 பேர் வந்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டு. என்ன ரீசனான இன்எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கனாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஸ்பெஷல் பிஎட் சூஸ் பண்ணியிருப்பாங்க, அல்லது பிஎட் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பிஎட் முடிச்சிடலாம். அதுதான் நிறைய ரீசனாக இருக்கும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா மார்க் நல்லா ஹை மார்க்காக ரிட்டனில் வாங்கியிருக்காங்க. 120 மார்க் வாங்கியிருக்கிறாங்க ரிட்டன் டெஸ்ட்டில். பட் அவங்க வந்து டெட் வந்து லாஸ்ட்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 120.5 நல்ல வெயிட்டு. ஜென்ரல் டர்ன்லேயே உமன் கேட்டகரியிலே செலக்ட் ஆகிருக்கிறாங்க சிவியில். பட் எதனால் அப்படின்னாக்கா, நாட் அக்யூரிங் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் as per para 3B ஆஃப் TNT நோட்டிஃபிகேஷன். அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் அவங்க அட்டைன் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தேர்ஃபோர் இங்கே தான் அந்த பர்சன்டேஜ் வந்து யூஜி 0.765 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னு தெரியல, அது அவங்க தான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும், போய் என்னன்னு பார்க்கணும். ஸோ அதனால் இவங்க வந்து இன்எலிஜிபிள்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த செகண்ட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களும் நல்ல மார்க் தான், 112. பிசிஎம் கேட்டகரியில் அவங்க இருக்காங்க. பிசிஎம் கேட்டகரியில் அவங்க செலக்ட் ஆகிருக்கிறாங்க, அதாவது சிவியில் போயிருக்கிறாங்க. அவங்க நாட்டு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து அங்கே ஃபில்ஃபில் பண்ணலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு சில காரணங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்டிஎம் போட்டிருக்காங்க. இப்போ 3rd 4th பார்த்தீங்கன்னா அவங்க பிஎஸ்டிஎம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது. பட் அவங்க பிஎஸ்டிஎம் கிடையாது, அதனால் வந்து அவங்க இன்எலிஜிபிள். ஏன்னா பிஎஸ்டிஎம் இருக்கிறதால அந்த கேட்டகரியில் வந்து சிவிக்கு கூப்பிட்ருப்பாங்க. பட் பிஎஸ்டிஎம் இல்லாதால அவங்க வந்து அதில் ஃபிட் பண்ண முடியாது, அதனால் அவங்க வந்து இன்எலிஜிபிள். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 5, 6, 7 இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாமே ஸ்பெஷல் பிஎட். அதான் இது எல்லாமே பண்ணுற தவறு தான். அப்ளை பண்ணும்போது ஸ்பெஷல் பிஎட் அப்படின்னு கொடுத்துறது. ஸ்பெஷல் பிஎட் படித்தாலும் சரி படிக்கலாலும் சரி, பட் அது படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். இவங்க படிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஸ்பெஷல் பிஎட் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. தவறுதலாக கொடுத்தாங்களா இல்லை அது என்னன்னு தெரியல அது. ஸோ அதனால் வந்து இவங்க ஸ்பெஷல் பிஎட் இல்லைன்ற அப்படின்றதால அவங்க வந்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட். ஸோ இவ்வளோதான் இன்றைக்கி விட்டுருந்த கெமிஸ்ட்ரி லிஸ்ட்டில் 7 பேர் பார்த்தீங்கன்னாக்கா இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டு. கிட்டத்தட்ட ஒரு 59 பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆட்களே இல்லை, நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ கேண்டிடேட்டே இல்லை அந்த பர்டிகுலர் கேட்டகரியில். ஸோ இன்றைக்கி புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க டிஆர்பியில் அப்படின்னாக்கா, மெயினாக அந்த தற்காலிக தெரிவுப்பட்டியல் அந்த கீழே பார்த்தீங்கன்னா கிடைக்காத காலி பணியிடங்கள் இதுதான் முக்கியம். ஏன்னா இத்தனை 2 நாளுக்கு முடியாது இது கொடுக்கல. கிடைக்காத காலி பணியிடங்களுக்கு பொது தகுதி பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்கள் கூடுதல் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவார்கள். அப்போ ஜென்ரல் லிஸ்ட்லேருந்து மெரிட் லிஸ்ட், ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து ஃபர்தராக சிவிக்கு கூப்பிடுவாங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்குது. அப்போ செகண்ட் லிஸ்ட்டு வர்றது கன்ஃபார்ம் உறுதி தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது கூடிய விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் அந்த நூலில் அதாவது சிவிக்கு போயிருப்பீங்க, அவங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்காது, 1 மார்க்கில் போயிருக்கோம், இல்லை ஒரு சேம் மார்க்கில் இருந்தே கூட நிறைய பேருக்கு டேட்டா பர்த் அடிப்படையில் ஜாப் கிடைக்காம போயிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் லிஸ்ட் வரும்போது அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்பிக்கையாக இருங்க சிவிக்கு போனவங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.